மேபி அவருக்கு ஒரு சில வருத்தங்கள் இருந்திருந்தா நமக்கு தெரியல, வெளிப்படுத்தல. ஆனால் அவராக வந்து வெளியில் போயிட்டார், நம்ம வெளியில் அனுப்பலாம். பிஜேபியில் சில குறைகள் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா அவரோட இஷ்டம். எத்தனை பேர் வெளில போகிறாங்க, அவர் போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார், ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறார். இயக்கம் ஆரம்பிச்சு அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவர் எடுத்த விஷயத்தில் நல்லா வந்தாருன்னு வாழ்த்துக்கு. ஆனால் அதுக்காக அவரை வந்து குறை சொல்லிட்டே போகிறதுன்றது வந்து இவரோட ரெக்கார்டு இனிமேல் பீட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் மிகப்பெரிய தலைவர் பின்னாடி நம்ம இருக்கிறோம். அவருக்கு அப்புறம் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்றது தான், ஒரு முதல்வராக இருக்கிறவர் ஆக்சசபிளா இருக்கணும், மக்களோட தொடர்போடு இருக்கணும். மக்கள்கிட்ட தொடர்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, தன்னோட சகாக்கள் அவங்கள்ட்ட அதிகாரிகிட்ட தொடர்போடு இருக்கணும். பரவாயில்ல, விஜய் நல்லா தான் பண்றேன் அப்படின்னு நினைச்ச என்ன போற ஆளுங்க இருக்கலாம். திருப்பி பழைய மாதிரியாவா, திருப்பி ஏதாவது பேசினா திருப்பி அது ஒண்ணு. ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் கேட்பாங்க. மாரிதாஸ் அரசு வந்து 100 போலீஸ் எதுக்கு? சரி, இது வந்து ஒரு பயம் மட்டும் வச்சுங்களேன். ஆஸ் அ சிட்டிசன் நான் கேட்கிறேன், பழைய திமுக இதையே பண்றதுக்கு நீங்க எதுக்கு? அப்ப நீங்களும் இன்ஆக்சசிபிளா போயிட்டு இருக்கீங்க, எட்டாவது தூரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, போகாதீங்க. என்ன சொல்லிருந்தோம்? மாரிதாஸ் அரெஸ்ட் பண்றீங்களா, 41 நோட்டீஸ் கொடுங்க, அவர் வர சொல்லுங்க, தேவையான அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. யாரையும் ஹராஸ் பண்ணாதீங்க. இளையபரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவரான குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே வந்து அண்ணாமலை பாஜக அப்படின்ற மாதிரி டாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு தனியாகவும் போயிட்டாப்ல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, அண்ணாமலை நண்பனாகவும் இருக்கும், பாஜகவோட சித்தாந்த கொள்கையிலும் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறன்றது நிறையா பேர் பாஜகவில் இருக்கிறவங்களும் சரி, அண்ணாமலை கூட இருக்கிறவங்களும் சரி, நிறைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்காங்களா சார்? எப்படி சார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இல்லை, அண்ணாமலை அவர்கள் இங்கே இருக்கும்போது கூட நல்ல நண்பர் தான் அவருக்கு. சைதாப்பேட்டை கோர்ட்டில் நிறைய டைம் உங்களை அவரோட பார்த்துக்கலாம். ரொம்ப எல்லாத்தையும் நல்லா எடுத்துப்பார், எல்லாம் கரெக்டாக பேசுவார். பட் அவர் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக தான் பாஜகவில் இருந்தார். அந்த பாஜகவும் அங்கீகரித்து அவருக்கு என்ன உண்டான எல்லா மரியாதையுமே அவருக்கு நம்ம இந்த கட்சி கொடுத்து தான் நான் பார்க்குறேன். அவரும் என்கிட்ட சொல்லியிருக்காரு நிறைய தடவை, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. மேபி அவருக்கு ஒரு சில வருத்தங்கள் இருந்துட்டு நமக்கு தெரியல, வெளிப்படுத்தலை. ஆனால் அவராக வந்து வெளியில் போயிட்டார், நம்ம வெளியில் அனுப்பல. அவராக வந்து ஏதோ காரணத்துக்காக வெளியில் போயிருக்காரு. வெளியில் போகும்போது கூட நான் வந்து வெளியில் போய் பிஜேபியில் சில குறைகள் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா அவரோட இஷ்டம். எத்தனை பேர் வெளில போகிறாங்க, அவரும் போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார், ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறார். இயக்கம் ஆரம்பித்து அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க வரைக்கும், நம்ம கூட இருக்கிற வரைக்கும், என்னோட நண்பராக இருந்துட்டு வெளியில் போன அடுத்தனாலே அவர் படிக்காதவர், அவர் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிடும். அது மாதிரி அந்த பண்பு இல்லாமல் நம்ம பழகக்கூடாது. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நல்ல ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் நல்லா வளர்ந்தால் கூட ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் வந்து ஆட்சி பிடிச்சிட்டாரு, நமக்கு மாறுபட்ட சிந்தனை இருந்தாலும் வரவே வாழ்த்து தானே ஆகணும். அது மாதிரி அவரும் நல்ல நிலைமையில் வந்தாருன்னா வாழ்த்துறோம், ஒன்றும் இல்லை. ஆனால் இது என்னோட கடமையை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கட்சியில் இருந்ததுனால 2002 இந்த கட்சியில் இருக்கிறதுனால இதை பார்க்குறவங்க யாராவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைலமா இல்லை, நம்ம இங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாமா நினைக்கிற மாதிரி இருந்தவங்களுக்குலாம் ஒரே விஷயம், ஒரு பிரதான கட்சி, ஒரு மதர் பார்ட்டின்னுவாங்கல்ல, டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், அதை விட்டு வெளியில் போனவங்க எல்லாருமே சைன் ஆனவங்க வந்து ரொம்ப 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 1 in 1000. அப்படி உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர் தான் சொல்ல முடியும். மற்றபடி திமுக வந்து வெளில போன நிறைய பேர் இருக்காங்க, அதிமுக வந்து வெளில போய் நிறைய பேர் இருக்காங்க, யாரும் சைன் ஆகலை. அப்படி நான் பார்த்தது என்னன்னா, இது சித்தாந்தத்தில் வளர்ந்த கட்சி, ரத்தம் சிந்தனை கட்சி. இது கிட்டத்தட்ட 80 ஜனசங்கத்திலேருந்து 80 ஆரம்பித்து, அதுக்கு முன்னாடி ஜனசங்கமாக இருந்து, அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்லேருந்து உருவாகி, இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற கட்சி, கொள்கையில் ஊர்ன கட்சி. இந்த கட்சி ஓவர் நைட்லலாம் வந்து ஒருத்தர் வெளியில் போயிட்டா இருந்தோம்னா இந்த கட்சி இதுவாகாது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. இது வரைக்கும் இந்த கட்சி விட்டு வெளியில் போன பெரிய பெரிய ஆளுங்க மனசில் வச்சுக்கோங்க. கல்யாண் சிங் ஆகட்டும், உமா பாரதி ஆகட்டும், எடியூரப்பா ஆகட்டும், யாரோ வெளில போனாங்க, அவங்களால ஜொலிக்க முடியல. அந்த மாதிரி நான் ஜொலிக்க முடியலன்றது அதே மாதிரி இவரும் ஜொலிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஜொலிக்க முடிஞ்சால் வாழ்த்துக்கள், ஜொலிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி தேசத்தான் தான் வரணும். இன்னொன்று புரிஞ்சுக்கிங்க, அவர்கிட்ட போனவங்க எல்லாருமே 90% பிஜேபி சிந்தனை உடைய தான். ஆமாம், போகிறவங்க இப்போ இந்த இதில் வர்றதுல நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு கட்சி ஆரம்பித்து அவங்க கூட நிற்கிற எல்லாரையும் பாருங்கள், 90% யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி சித்தாந்தத்தில் ஊர்னவங்க தான் அங்கே இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அண்ணாமலை ரொம்ப புகழ்ந்தவங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படின்னு சொன்னோம் யாருன்னு கேட்டால் என் கட்சிக்காரங்க. இப்போ அவர் பின்னாடி போகிறவங்களும் என் கட்சிக்காரன் தான் போவாங்க. அதனால் அவருக்கு இங்கே இருந்து என்னதான் சொன்னாலும் இங்கே சிந்தனை தான் அங்கே இருக்கும். அங்கே கட்சியில் ஊறுறதும் இந்த சிந்தனை தான் இருக்கும். இந்த சிந்தனை மீறி போக முடியாது. ஸோ போகிறவங்களாம் எங்கள் நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு குறை சொல்லிட்டு போகிறாங்க.
அது இது மாதிரி ஒரு நடக்கும்போது ஸ்பிளிட் ஆகும்போது நிறைய பேர் போகிறது இயற்கை தான் போகிறவங்களாம். என்னோட சஜஷன் வந்து அப்படி முடிவெடுக்காதீங்க. ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த கரை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். பல கட்சியில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு நல்லா திரும்பி வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அன்றைக்கி போயிட்டு வந்து வருதானே அந்த கட்சிக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறை இருக்கும். குறையில்லாத ஒரு இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம பாட்டுக்கு அப்படியே இருக்கிற இடத்துல இருந்துட்டு என்றைக்கு இருந்தாலும் மோடி அவர்களுக்கு அழிவில்லை, பிஜேபிக்கு என்றைக்கும் அழிவில்லை. கிட்டத்தட்ட 20 மாநிலங்களில் வந்து நம்ம ஆட்சி நடத்துகிறோம். வெஸ்ட் பெங்கால்லேயே ஆட்சி பிடிச்சிருக்கோம். ஆமாம், வெஸ்ட் பெங்கால் ஆட்சி பிடிக்கிறதுன்றது வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடி சொன்னால் என்கிட்ட வந்து சிரிப்பு. ஆரம்பிங்க, இன்னும் கேட்டால் வெஸ்ட் பெங்கால்லே நீங்கள் வந்துடுவீங்க போடுறீங்க, போய் சொல்லுங்கள் அப்படின்னு டிவி விவாதத்தில் எங்கிட்ட சொன்ன எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் கனவுலையும் நினைக்க முடியாது வெஸ்ட் பெங்காலையும் கேரளாவையும் தமிழ்நாட்டையும். கேரளா தமிழ்நாடு கூட ஏதோ கிமிக்ஸ் பண்ணுவீங்க, வெஸ்ட் பெங்காலில் காலை உள்ள வச்சிடாதீங்க அப்படிலாம் சொன்னதில் இன்றைக்கி 2208 சீட்டு நினச்சி கிள்ளி பார்த்தா கூட நம்ம இது உண்மையாக கூட தெரியல. அப்பேற்பட்ட இயக்கம் அது. அதனால் கொஞ்சம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கொஞ்சம் லேட் ஆகும். தமிழ்நாடு ஏன் லேட் ஆகும்னு சொன்னால் தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஸ்டேட். ஏன்னா இந்தியாவிலே பாருங்கள், நேஷ்னல் பார்ட்டிஸ் காங்கிரஸோ பிஜேபியோ பகுஜன் சமாஜோ கம்யூனிஸ்டோ இது எந்த கட்சியுமே ஒன்று ஆளுங்கட்சியாவோ இல்லை எதிர்கட்சியாவோ ரெண்டுமே இல்லாத ஒரு ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே நீங்கள் எந்த ஸ்டேட்லும் எடுத்து பாருங்கள், கேரளா எடுத்து பாருங்கள், அங்கே காங்கிரஸ் இருக்கும் கம்யூனிஸ்ட் இருக்கும். அங்கே வெஸ்ட் பெங்கால் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இருக்கும், இவர் மம்தா வருவாங்க, மம்தா கம்யூனிஸ்ட் இப்படி தான் வந்தாங்க. இந்த ஒரு ஸ்டேட்டு மட்டும்தான் அடுத்த 60 வருஷமாக எந்த நேஷனல் பார்ட்டி இல்லை. அதனால தான் இந்த ஊரில் தேசிய சிந்தனை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஏன் வந்தே முதல்லம் பாடுறேன்னு கேட்குறாங்க பாருங்க. உலகத்தில் எங்கேயும் கேட்கல, இந்தியாவில் இங்கே கேட்குறாங்க. ஜனகணமன் வரும்போது ஏன் உட்காரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஏன் உட்காந்தா என்ன அப்படின்னு கேட்குறான். கேட்குறது வேற யாரும் இல்லை, நம்மளாலே கேட்குறான், தமிழ்நாளே. ஏன் உட்காந்தா என்ன, உட்காரக்கூடாது அப்படிங்கிறான். இந்த சிந்தனைலாம் வர்றது எதனாலன்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் இங்கே 60 வருஷமும் வாழ்ந்து ஆட்சி புரிஞ்சதுனால தான் இங்கே வரல. இந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இப்போயே நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்து மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்து சித்தாந்தம்லாம் நிறைய வந்துருச்சு. உள்ளே எல்லோரும் கேட்குறாங்க, எல்லோரும் நல்ல நட்போடு வாழலாமே, ஏன் ஒருத்தர் மட்டும் நிறைய செலவு கொடுக்கணும், எல்லாம் நல்லா வாழலாமேன்னு சிந்தனை வந்துருச்சு. அதனால் அண்ணாமலை அவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவர் எடுத்த விஷயத்தில் நல்லா வந்தாருன்னு வாழ்த்துக்கு. ஆனால் அதுக்காக அவரை வந்து குறை சொல்லிகிட்டே போகிறதுன்றது வந்து நல்ல ஒரு அரசியலாக இருக்காது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ மோடி அவர்களை பற்றி பேசுனீங்க. மோடி அவர்கள் வந்து நேருவை பீட் பண்ணிட்டு லாங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு. இதனால் இந்த அளவுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங்லேயே நிற்கிறார் மோடி அவர்கள். 1952 அவர் பிஎம்ஆர் இருக்கிறது கணக்கு போட்டிங்கன்னா இன்றைக்கி அவர் தாண்டிட்டாருன்னு தான் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட். சாதாரண ரெக்கார்டு சொல்ல முடியாது. காங்கிரஸாலலாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ரெக்கார்டு. இனிமேல் எப்படி இவர் நம்ம டெண்டுல்கர் ரெக்கார்டு இனிமேல் யாராலையும் பீட் பண்ண முடியாதுன்னு அது மாதிரி இவரோட ரெக்கார்டு இனிமேல் பீட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் மிகப்பெரிய தலைவர் பின்னாடி நம்ம இருக்கிறோம். அவருக்கு அப்புறம் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவருக்கு அதில் மோடி அவர்கள் மட்டுமே இல்லை, அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட திறமையான தலைவர்கள் இருக்காங்க. இந்த கட்சி வந்து ஒரு மனிதன் நம்பி, தனி மனிதன் நம்பி இருந்த கட்சி இல்லை, சித்தாந்தத்தை நம்பி போகிற கட்சி. அதனால் அடுத்த தலைவர்கள் நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. நிதின் நபின்னு ஒருத்தர் திடீர்னு பீகார்லேருந்து வருவாருங்க. அப்படி இது யோசிக்க முடியல இல்லைங்க. அது மாதிரி ஒரு கட்சி. சிபி ராதாகிருஷ்ணன் அவ்வளோ எங்களுக்கெல்லாம் வந்து ஃபேமிலி, ஒரு ஃபாதர் ஃபிகர். அவரெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் இன்றைக்கி வைஸ் பிரசிடன்ட் நினைக்கும் போது எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ், நம்ம சிபிஆரா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எந்த கட்சி நடக்கும்? அவர் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இதெல்லாம் நடக்கக்கூடிய கட்சி இது. ஸோ இந்த கட்சியை வந்து எந்த கட்சியோட கம்பேர் பண்ணி அங்கே போகலாமா, இது விழுந்துடும், 20 கட்சி ஜெயிச்சிடும் அப்படின்னு. எத்தனை கட்சி ஜெயித்தாலும் இந்த கட்சியும் ஜெயிக்கும், இந்த கட்சி தோக்காது. ஓகே சார். அதே மாதிரி இப்போது மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகட்டும், அதே மாதிரி வந்து இப்போ இந்த டிவி சேனல்ஸ்லாம் வந்து சில சேனல்ஸ்லாம் கேபிள் டிவியில் முடக்கினதாகட்டும், இப்போ திமுக மாதிரியே தான் தாவேக்கா செயல்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கிறவர் ஆக்சசபிளாக இருக்கணும், மக்களோட தொடர்போடு இருக்கணும். மக்கள்கிட்ட தொடர்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, தன்னோட சகாக்கள்னு வாங்கல மந்திரி சபை, அவங்கள்ட்ட அதிகாரிகிட்ட தொடர்போடு இருக்கணும். நீங்கள் காலையில் 9 மணிக்கு வந்து டிஃபன் கேரியரை கொண்டு வந்துட்டு நான் ஈவினிங் 6 மணிக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லவங்க, என்ன நடக்குதுன்னு தெரியணும். திருப்பி உங்களை சுற்றி 4 பேரே வச்சுக்கிட்டு நடத்துறீங்கன்னா இது மாதிரி தவறுகள் நடக்கும்போது உங்கள் கவனத்துக்கு போகாது. இப்போ நான் சொல்கிறேன், விஜய் அவர்களோட கவனத்துக்கு போய் தான் இது நடந்து நான் சொல்ல மாட்டேன். பல விஷயங்கள் சிஎம் கவனத்துக்கே போகாது. சிஎம் கவனத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி நடந்துக்கணும். நான் சொல்கிற அர்த்தத்தை புரிஞ்சுங்க.
எல்லாமே நம்ம அரண்மனை வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியிலேருந்து ஆளுங்க வந்து உள்ளே சொல்கிறதுல வந்து ராஜா காலம், மன்ற காலம். எவ்வளோதான் இங்கே நம்மகிட்ட சொன்னால் கூட மோடி அவர்கள் எடுத்துங்களேன், எவ்வளோதான் வெளியிருந்து எல்லாரும் சொன்னாலும் அவருக்குன்னு ஒரு 4 பேர் வச்சுருப்பாரு. இவர் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்பாரு. ஒருத்தர் வந்து இந்திரன் சந்திரன் வந்து உங்களை உலகம் ஃபுல்லாக போடுறாங்க அப்படின்னாங்க, அப்படியான்னு கேட்டு இந்த ஸ்கீம் எப்படி சக்ஸஸ் கேட்பார், சக்ஸஸான ஸ்கீமானு கேட்பார். நல்ல ஸ்கீம், ஓகே நல்லதுன்னு. கட்சிக்காரங்க சொல்கிறது அண்ணே எங்கேயோ போயிட்டீங்கன்னு தூள் கிளப்பிட்டு இதை நம்புறவங்க நல்ல தலைவர் இருக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு மேலே மிகப்பெரிய வருத்தம், எனக்கு எதிர்பார்ப்பில் வருத்தம் என்னென்னா இதையெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருப்பார்னு நினச்சோம். இந்த ரெகுலர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஐயோ கட் அவுட்டா, அண்ணனே, தென்றலே, மலரே, மழையே, இதெல்லாம் இருக்காது. ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸாக இவர் விஜய் கொண்டு வருவார். பரவாயில்ல விஜய் நல்லா தான் பண்ணுறார் அப்படின்னு நினச்ச என்ன போகிற ஆளுங்களுக்கெல்லாம் திருப்பி பழைய மாதிரியாவா, திரும்பி ஏதாவது பேசினா திருப்பி அது ஒன்று. ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் கேட்பாங்க. இப்போ நீ வக்கீலாக இருக்கீங்களே, ஒரு லேடி மினிஸ்டர் பற்றி போடலாமா எல்லாம் கேட்டால் கண்டிப்பாக போடக்கூடாது, போட்டு அந்த கண்டென்ட் உள்ள நான் போகல. ஆனால் அரெஸ்ட் பண்ண விதம் திருப்பி அதே பழைய மாதிரி. யார் அரெஸ்ட் பண்ணுறது? உங்களையும் என்ன அரெஸ்ட் பண்ணுறது 100 பேர் வரணுமா? ஆனால் அதே ஒரு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணுறது 100 பேர் போகணும். மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணுறது 100 போலீஸ்காரங்க. எதுக்கு? சரி, இது வந்து ஒரு பயம் மட்டும் வச்சுங்களேன். ஆஸ் அ சிட்டிசனை நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்றொன்றுத்துலையும் செலவு குறைக்கணுன்றீங்களே, மனசாட்சியோட சொல்லுங்கள். நேற்று வந்து அவரை கூட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விட்டீங்க, அவர் அங்கேருந்து பொலிரோ காரில் கொண்டாந்தீங்க, மட்டைக்கு இடைக்கு உட்காந்து பாவம் அங்கேருந்து 10 மணி நேரம் வந்தார். வந்து இறங்கினோடனே நேராக போனால் பெயிலில் விட்டாங்க. இதை அவர்கிட்டையும் நோட்டீஸ் கொடுத்துட்டு, நான் எங்கள் செலவெல்லாம் வேணாம், நீங்களும் பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்தால் வந்துடுவார். அவர் இங்கே தான் சென்னையிலும் இருக்கார், அங்கேயும் இருக்கார். வந்திருந்தாருன்னா அவரே வந்து நேராக போய் பார்த்து வந்துருப்பார். எவ்வளோ செலவு மிச்சம்? ஒரு 4 வெஹிக்கிள், அதுக்கு பெட்ரோல் டீசல். இப்போது 100 பேருக்கு சம்பளம். இந்த 100 பேர் சிங்கப்பெண்ணை பின்னாடி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு குற்றம் குறைஞ்சிருக்கும். ஆமாங்க, ரைட்டா? இது எதுக்கு சொன்னால், இந்த தப்பை பண்ணுறது பழைய திமுக, இதையே பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு? அப்போ நீங்கள் யாரும் உங்கள்கிட்ட சொல்லலை. அப்போ நீங்களும் இன்ஆக்சசிபிளாக போயிட்டுருக்கீங்க, எட்டாத தூரத்துக்கு போயிட்டுருக்கீங்க. போகாதீங்க. போனீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஆட்சி வந்து ரொம்ப கெட்ட பேர் சம்பாதிச்சிருன்றது ஒரு நடுநிலையாக பேசுகிறேன். நான் ஒரு பிஜேபிக்காரனை பேசலை. எந்த கட்சிக்குமே ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணுன்றது என்னோட அபிப்பிராயம். அதுவும் விஜய் போன்ற புதுசாக வந்தவங்களுக்கு, ஆட்சியெல்லாம் என்னன்னே தெரியாத வந்தவங்களுக்கு, தான் கூட முதல் முறையாக எம்எல்ஏ ஆகி எல்லாரும் பல பேர்ல அங்கே 99% முதல் எம்எல்ஏ மந்திரி என்ன எங்கன்னா தெரியாது. அதில் பல பேர் கோட்டைக்குள்ளே போயிருப்பாங்க. அது அந்த செக்ரட்டரிக்குள்ளே கூட போயிருப்பாங்கன்னு தெரியல, அந்த உள்ள எங்கே செக்ரட்டரின்னு தெரியாது. அப்பேற்பட்டவங்களுக்கு இன்னும் டைம் கொடுக்கணுன்றது உண்மை. ஆனால் நீங்கள் திரும்பி பழையவங்க பண்ணுறதுக்கு நீங்கள் வேண்டாம். நீங்கள் வித்தியாசமாக இருங்க. நீங்கள் என்ன சொல்லியிருந்தோம், மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணுறீங்களா, 41 நோட்டீஸ் கொடுங்க, அவர் வர சொல்லுங்கள், தேவையான அரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. யாரையும் ஹராஸ் பண்ணாதீங்க, வீட்டுக்குள்ளே எகிரி குச்சி போகாதீங்க, அடிக்காதீங்க, அந்த சவுக்கு சங்கர் வீட்டில் போய் மலம் ஊற்றுற மாதிரி பண்ணாதீங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு கண்டிக்கிற நிலைமையில் அவர் இருக்காரான்னு தெரியல. இது இப்போ என்ன ஆகுன்னா, மாரிதாஸ் அடுத்து இன்னொருத்தர் இன்னும் 4 மாதம் பொறுத்து யார் என்ன ட்வீட் போட்டாலும் அரெஸ்ட்டு. அவர் பழைய மாதிரி திருப்பி வந்துடும். இப்போ இங்கே இருக்க கட்சியெல்லாம் அங்கே போயிடுச்சு. இப்போ திமுக தவிர திமுக அமுச்சு வச்ச கட்சியெல்லாம் அங்கே போயிடுச்சு. திருப்பியும் அறிவாளத்தில் யாரெல்லாம் ஜிங்சாக் போட்டாங்களோ அவங்க அத்தனை பேர் பனையூரில் போடுவாங்க. இப்போ இடம் தான் மாதிரி இருக்க தவிர கச்சேரி ஒரே இடம் தான். நாளைக்கால கச்சேரி எல்லோரும் பனையூர் வந்துருங்கப்பா அப்படின்ட்டாங்க. காங்கிரஸ் எல்லாம் பொட்டி எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டு ஐஎம் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அங்கே ஜிங்சாக்ன்றது இங்கே வரப்போகுது. 6 மாதத்தில் ஆரம்பிச்சிடுவாங்க பழைய மாதிரி. அண்ணனே வள்ளலே அப்படி ஜிங்சாக் அடிக்க ஆரம்பிச்சு திருப்பி அதே மாதிரி தான் பழைய கட்சி மாதிரியே திருப்பி வர்றதுக்கு நீங்கள் எதுக்கு? மக்கள் உங்கள்கிட்ட வேற எதாவது எதிர்பார்க்குறாங்க சார். அதே மாதிரி இப்போ இந்த வந்த 1 மாதத்துலேயே வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீட்டுகள்லாம் வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார், என்ன ரீசன் நல்லது? இல்லை, அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தப்பாக தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து புதுசு, இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பாங்களே. இவர் எப்படி தொழில் முறையில் இவரோட கொள்கை என்ன, தொழில்துறையோட கொள்கை என்ன, யார் வேணா உள்ளே வரட்டும் பார்த்துக்கலாம், நம்ம எல்லா சலுகையும் கொடுக்கலாம்னா, இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு இந்த தொழிலாளர் தான் எங்களுக்கு முக்கியம், அவங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரான்றது ஒரு கன்ஃபியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கும். அதை போக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்னா இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கீர்த்தனா இருக்காங்க பாருங்கள், அவங்கள்ட்ட இருக்கணும். அவங்க இந்த மீம்ஸ்லாம் போடாமல் நேரடியாக போய் ஒரு ஊர்லேயும் போய் எல்லாரையும் பார்க்கணும். இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சு சிஎம் அங்கே இருக்கணும். அவங்க நம்ப மாட்டாங்க, கீர்த்தனா நம்ப மாட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபஸ்ட் டைம் மந்திரி, அவங்க சொல்கிறத நம்பி யாரும் மாட்டாங்க. அங்கே சிஎம் இருக்கணும். இதுதான் தப்பு. என்னென்னா இந்த ஆட்சியெல்லாம் பண்ணுற தப்பு என்ன, சிஎம் எங்கேயும் போகிறதில்ல. பழைய சிஎம் கோட்டு போட்டு போய் சைக்கிள் ஓட்டுறாரு, அது இல்லை.
இந்த சிஎம் எங்கேயும் போக வேண்டாம். மோடி ஒன்று சொல்லுவார், நாம் எதுக்கு போய் இன்வெஸ்டர் தேடணும், எல்லாரும் மோடி வந்து ஒவ்வொரு வருஷமும் 2 முறை இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துவார். வர்றவங்கள அங்கேயே கூப்பிட்டு அப்படியே கூப்பிட்டு எத்தனை ஏக்கர் எங்கே அப்படியே சைன் பண்ணி கொடுத்துருவார். அது மாதிரி சிஎம் சொன்னால் தான் இன்வெஸ்டர்ஸ் மனதில் ஒரு நம்பிக்கை வரும். இப்போ விஜய் போன்ற ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு லீடர் சொல்கிறாரு, உனக்கு 500 ஏக்கர் கொடுக்குறேன், மதுராந்தகம் பக்கத்தில் வா, நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கன்ஃபார்மாக இருக்கும். அவங்க கீர்த்தனா அவர்களோ இன்னொருத்தரோ போய் சொன்னால் நம்ம எல்லாம் உள்ளே போனதுக்கு ஒரு விஜய் பார்க்க முடியாமல் போச்சுன்னா, அவர் இன்னும் இறங்கி நிறைய வந்து பார்க்கணும். ரொம்ப 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 அணுகக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கணும் எல்லாருமே. இப்போ நீங்கள் போனீங்கன்னா ½ அன் ஹவரில் பார்த்துடணும். அந்த மாதிரி இருந்தார். ஏன்னா ½ அன் ஹவர் 1 ஹவர் இருக்கிறவர்கள் அவர் காலை 9 இப்போ 6 மணிக்கு இருக்காரு. 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருந்தாருன்னா ஒரு சிஎம் எனக்கு தெரிஞ்சு 2 மாதத்துக்கு வேலை இருக்காது. இல்லை அவ்வளோ எவ்வளோ தேங்கி இருந்தாலும் 2 மாதம் க்ளீன் பண்ணிவிட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 50 ஃபைல் வந்ததுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்கலாம். மற்றதில் என்ன பண்ணலாம், மக்களை சந்திக்கலாம். யோகி ஆதித்யநாத் பண்ணுறாரு பாருங்க, எல்லா மக்களையும் உட்கார வச்சுட்டு அவர் நடந்து போய் ஒவ்வொருத்தட்டா வாங்கிட்டு மண்டே வாங்குறாரு, வாங்கி அப்படியே கொடுத்துருவாரு. அடுத்த மண்டே கூட சரியாயிடணும். திரும்ப வந்து அவங்க வந்து போன மண்டே கொடுத்தேன், இந்த திங்கக்கிழமை ஒன்றும் நடக்கலன்னு சொன்னால் அவன் சஸ்பெண்ட். எதுக்கு சொல்கிறேன், இது மாதிரி ஒரு அணுகுமுறை கொண்டாந்தீங்கன்னா மக்கள் உங்கள்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அண்ணே இவர் பண்ணுற தப்பு, ஆதவ அர்ஜுன் அப்படி பண்ணிட்டாரு, முசியானந்த் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, நிர்மல்குமார் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடிய லெவலில் இருப்பாங்க. இப்போ யார் உங்கள்கிட்ட ரீச்சபிளே இல்லாமல் யார் சொல்லுவாங்க? அதை மாற்றிக்கணும். நிறைய பேப்பர்ஸ் நிறைய படிக்கணுன்றதை என்னோட அட்வைஸ் சொல்ல முடியாது, சஜஷன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக இண்டி கூட்டணி வந்து வச்சுருந்தாங்க, அதில் திமுக கலந்துக்கல. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க சார் அவங்க இண்டி கூட்டணி? திமுக கலந்துக்கல, காங்கிரஸ் வந்து கலந்துக்கிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பார்ட்டாக திமுக தான். திமுக போயிடுச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் எங்கே இருக்காங்க? காங்கிரஸ் எங்கேயுமே இல்லை. இப்போ இதுவும் போயிடுச்சு, வெஸ்ட் பெங்காலும் போயிடுச்சு. காங்கிரஸ் வச்சு அவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் மம்தா வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் கேட்டதா கேள்வி, இந்த ஒரு தடவை எனக்காக வந்து எல்லோரும் வாங்க, ஏன்னா ஏற்கனவே என்னை யாரும் வெஸ்ட் பெங்காலில் மதிக்கிறதுல வாஷ்ட் அவுட்டு, நீங்களும் யாரும் வரலன்னா இந்தி கூட்டணியும் கூட இல்லைன்னா ஏன்னா அவ்வளோதான் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க பர்சனலாக ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தான் சொல்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் வர வச்சு எல்லாம் பண்ணாங்க. பட் எல்லாருக்கும் தெரியும் ஆம் ஆத்மி இனிமேல் வேஸ்ட்டு ஒன்றும் ஆகாது. அகிலேஷ் யாதவ் வரப்போகுது, இப்போ டிசம்பர் எலெக்ஷன் வரப்போகுது, அதில் ஒரு ஸ்வீப் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யோகி ஆதித்யநாத். யார் பண்ணுறாங்களோ 50% ஓட்டில் விமன் ஓட்டு இருக்குல்ல, அந்த 50% ஓட்டில் 90% அவர் தான் விடும். யாராக இருந்தாலும் சரி, அது மதம் தானே கிடையாது. பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வர ட்ரோல்லாம் பார்த்துருப்பீங்க. நைட்டு 10 மணிக்கு யாராவது பெண்ணை தப்பாக பிஹேவ் பண்ணால் அடுத்த நாள் காலையில் கால் உடஞ்சி தான் நடந்து போகிறாரு. இது நம்ம ஜோக் அடிக்கலாம், இந்த மனித உரிமை மீறல் இதெல்லாம் வந்து அது அப்படி அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என் வீட்டு பொண்ணு சுதந்திரம் நடக்குது, என் மனைவி என் பொண்ணு என் அம்மா சுதந்திரம் நடக்குதுன்னு தான் ஒவ்வொரு சிறிதுன்னு நினைப்பான். அவன் காலை ஏன் உடைக்கிறன்றதுனா அடுத்தது வரும், என் வீடு முதல்ல முக்கியம், அப்படிதான் எல்லாரும் இருப்போம், நானும் இருப்பேன் நீங்கள் அப்படிப்பீங்க. அங்கே ஒரு பொண்ணுக்கு எதாவது ஆச்சுன்னா கூட முடிஞ்சுது. எப்படி இருந்த இது ஸ்டேட்டு 7 மணிக்கு மேலே வெளில போக முடியாது பெண்கள், அப்படி இருந்த ஸ்டேட் இன்னைக்கு இப்படி இருக்கு. அது ஸ்வீப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். அகிலேஷ் யாதவ் அது முடிஞ்சதுன்னா அவர் கிளம்பிடுவார், வீட்டுக்கு கிளம்பிடுவார். பீகார் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, அங்கே மம்தா முடிஞ்சிருச்சு. நம்ம ஆம் ஆத்மி வந்து பஞ்சாபில் இன்றைக்கும் நாளைக்கு தொத்திக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து சீட்டு கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மோடி அவர்கள் போகிற போக்கில் ஒரு ஊதுனாலும் எல்லாம் சரியாக போயிடும். அது ஒரு ஜாலியான கூட்டணி, அது பார்த்து காமெடியாக இருக்குங்க, அவ்வளோதான். ஓகே சார். கடைசி ஒன்று சார், இப்போ கே நேரு மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டுருச்சு சார். அதேமாதிரி செந்தில் பாலாஜி மேலேயும் புதுசாக ஏதோ வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ இவங்களோட நிலைமை என்ன ஆகும் சார்? அப்படி என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நடப்பது என்னுடைய ஆட்சின்றாரு ஸ்டாலின், நடப்பது திமுக ஆட்சி தான். ஆமாம், ஏன்னா எங்களோட திட்டம் தான் எல்லாம் பண்ணியிருக்காருன்றாரு. அடுத்த 2வது வரியே வந்து ரொம்ப நாள் நீடிக்காதுன்றாரு. இந்த ஆட்சி 6 மாதமோ 4 மாதமோங்கிறாரு. அது திமுக ஆட்சியாக இருந்தால் எஃப்ஐஆர் போட்டு பிரயோஜனம் இல்லை, என்ன நீடிக்காதுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டு பிரயோஜனம் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த எஃப்ஐஆர்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எங்கேயுமே விஜய் சொல்லலை நான் திமுக ஆட்சி நடத்தலைன்னு. அவரும் அமைதியாக இருக்கார், இவர் எங்கள் ஆட்சின்றாரு. அதுக்கேற்ற மாதிரி திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, எங்களை டாட்டா காமிச்சு தலை சீவி அமுச்சு விட்டது எங்கள் தலைவர் தான்றாரு. நீ போய் முட்டு கொடுன்னு சொன்னது எங்கள் தலைவர் தான்றாரு. இதான் புரியுதா உங்களுக்கு? அது 4 பேர் இங்கே வர்றதுக்கு காரணம் ஸ்டாலின் தான். ஆனால் ஸ்டாலின் சொல்கிறது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சாபம் வர்றாரு. ஆனால் விஜய் வந்து இவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாரு. எஃப்ஐஆர் போட்டால் சரியாயிடுமா? பண்ணுவாங்களே, அது இது நடக்குமா? எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அருண் அவர்களை திருப்பியும் கொண்டாந்து ஒரு விஜிலன்ஸுக்கு வந்து டைரக்டராக போட்டு இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஓகே சார்.
சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாலமுருகனுக்கு மிக்க நன்றி சார்.